ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு பிஇ மேத் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம் சால்வ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 2d ப்ளஸ் 5 ஆஃப் y ஈக்குவல் டு e பவர் மைனஸ் x into tan x. As usual, solve by method of variation of parameters. ஓகேங்களா? சொல்யூஷன். ஸோ நம்மளுக்கு given அப்படியே தான் இருக்குது, அதனால் ஆக்சிலரி ஈக்குவேஷன் டைரெக்டாக எழுதிடலாம். The auxiliary equation is m square plus 2m plus 5 equal to 0. இப்போ இங்கே பாருங்கள், product is equal to 5, sum is equal to 2. அப்போ எப்படியா இருந்தாலும் 1 into 5 தான் வரும். ஒன்று ஆட் பண்ணால் 6 வரணும், இல்லை -4ன்ற மாதிரி வரும். அப்போ இதில் நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. அப்போது பை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் m is equal to, நம்மளுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும், பை குவாட்ரட்டிக் minus b plus or minus square root of b squared minus 4ac divided by 2a. அதாவது m is equal to, இங்கே a equal to என்ன இருக்குன்னா, a is equal to 1, b is equal to 2, c is equal to 5. aங்கிறது m ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், bங்கிறது mோட கோஎஃபிஷியன்ட், cங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ m is equal to minus b plus or minus square root of b squared minus 4ac divided by 2a. So m is equal to minus 2 plus or minus square root of 2 squared 4 minus 5 4s are 20 divided by 2. So m is equal to minus 2 plus or minus square root of minus 16 divided by 2. So which is equal to minus 2 plus or minus square root of root 16 னா 16க்கு வந்து 4, root minus 1க்கு தான் I போட்டிருக்கும், divided by 2. Therefore m is equal to 2 காமனாக எடுத்தோன்னா minus 1 plus or minus 2i divided by 2. So 2 cancel ஆயிடுச்சுன்னா, which implies m equal to minus 1 plus or minus 2i. இப்போ நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன எழுதுவோம், the roots are real and equal or roots are real and unequal அப்படின்னு வந்திருக்கோம். இன்னொன்று வந்து இமேஜினரி. இப்போ நம்மளுக்கு இமேஜினரி வந்திருக்கு. அப்போது e பவர் ஆல்ஃபா எக்ஸ் into a cos beta x plus b sin beta x, which is equal to c1 e power minus x cos 2x plus c2 e power minus x sin 2x. இதுதான் நம்மளோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், பர்டிகுலர் இன்டெக்ரலில் கண்டுபிடிக்கணும். ஓகே, பர்டிகுலர் இன்டெக்ரலுக்கு என்ன ஃபார்முலா, pi is equal to pf1 plus qf2. இதில் p is equal to minus integral of f2x divided by f1 f2 dash minus f2 f1 dash dx.
ஸோ P is equal to அதுக்கு முன்னாடி F1 F2 என்னன்னு எழுதிப்போம். where F1 is equal to நமக்கு என்ன வந்துச்சுன்னா e power minus x into cos 2x. அப்போ F1 dash is equal to UV formula. U V dash போட்டிங்கன்னா cos 2x differentiate பண்ணா 2 sin 2x plus UV dash plus V U dash என்னது e power minus x பண்ணா minus 1 into e power minus x. So F1 dash is equal to 2 e power minus x into sin 2x minus e power minus x into cos 2x. Next, F2 is equal to e power minus x into sin 2x. அதே மாதிரி இதுக்கும் UV ஃபார்முலா. உங்களுக்கு UV ஃபார்முலா தெரியும். D of UV is equal to UV dash plus V U dash. இதுதான் ஃபார்முலா நம்ம போட்டிருக்கோம். So F2 dash is equal to U into V dash sin 2x பண்ணா 2 cos 2x. ஓகேங்களா? ஓ சாரி, இங்கே ஒரு மைனஸ் வந்திருக்கணும். cos 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin 2x. அப்போது இங்கேயும் மைனஸ் 2 அப்படின்னு வந்திருக்கணும். ஓகே, இப்போ F2 dash வந்து U e power minus x, V dash வந்து சைனை பண்ணால் cos, அப்போ 2 cos 2x plus V sin 2x into U dash minus e power minus x. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியல, அதனால் நம்ம முதல்ல இங்கே சிம்பிளிஃபை பண்ணிப்போம் F1 F2 டேஷை, அதுக்கப்புறம் Pயை கண்டுபிடிப்போம். ஸோ F1 F2 dash minus F2 F1 dash is equal to F1 என்ன இருக்கு? e power minus x into cos 2x. இது வந்து நமக்கு F1. ஸோ F1 into F2 dash. F2 dash என்ன இருக்கு நம்மளுக்கு? அதுவே ரெண்டு டேர்மாக இருக்குது. F2 dash வந்து e power இந்த ஒருக்கா 2 e power minus x into cos 2x. இது ஒருக்கு பாருங்க, 2 e power minus x into cos 2x minus e power minus x into sin 2x. அதை எழுதுவோம். அப்போ 2 e power minus x into cos 2x minus e power minus x into sin 2x minus F2 என்ன இருக்கு நம்மளுக்கு? e power minus x into sin 2x F2 into F1 dash. அதே மாதிரி ரெண்டு டேர்ம் இருக்குது. ஸோ ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். F1 dash என்ன இருக்குது? minus 2 e power minus x into sin 2x minus e power minus x into cos 2x. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன வந்துருச்சு நம்மளுக்கு? e power minus x into sin 2x இருந்துச்சுன்னா இங்கே உள்ள வந்து எல்லாமே மைனஸில் இருக்குது. minus 2 into e power minus x sin 2x into e power minus x cos 2x. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்கள். ஸோ which is equal to உள்ள அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்பர் 2 இருக்குது. e power x into e power x. அப்போது minus 1 minus 1னா minus 2. ஸோ e power minus 2x அப்புறம் cos 2x into cos 2x cos square 2x. அடுத்தது minus
Same e power minus x into e power minus x, e power minus 2x into cos 2x into sin 2x. Then next minus into minus plus 2 இருக்கு. Same thing e power minus 2x into sin square 2x. அடுத்தது minus into minus plus e power minus 2x. இந்த டேர்மால இதை மல்டிப்ளை பண்ண, செகண்ட் இந்த டேர்மால இதை மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ minus into minus plus e power minus x into e power minus 2x sin 2x into cos 2x. அது அப்படியே எழுதிக்கிறேன். cos 2x into sin 2x. ஓகே, இங்கே ப்ராக்கெட் தேவையில்லை நமக்கு. which is equal to, இப்போ பாருங்கள், 2 e power minus 2x cos squared x plus 2 e power minus 2x sin squared x. இது ரெண்டுத்துலேயுமே 2 e power minus 2x காமனாக இருக்குது. அப்போ வெளியில் எடுத்துட்டோன்னா cos squared 2x plus sin squared 2x. அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு டேர்மும் நம்ம எழுதிட்டோம். இப்போ மீதி இருக்கிறது இந்த ரெண்டு டேர்ம் பாருங்கள், e power minus 2x e power minus 2x cos 2x cos 2x sin 2x sin 2x சேமாக இருக்குது. ஆனால் சைன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மைனஸ் ப்ளஸ், அதாவது மைனஸ் 3 ப்ளஸ் 3 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடுது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டஸ் நமக்கு 1ன்னு தெரியும். அப்போது f1 f2 dash minus f2 f1 dash is equal to 2 e power minus 2x. இப்போ இதுதான் நம்மளுக்கு வந்திருக்கு. இதை கொண்டு போயிட்டு இனிமேல் தான் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ பியில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். வேர் p is equal to minus integral of, இங்கே என்ன வந்தது, f2x வரும்ல, நம்மளுக்கு ஆக்சுவலி f2 என்ன வந்தது, e power minus x into sin 2x வந்தது. அப்போது e power minus x into sin 2x into x என்ன இருக்குது, e power minus x into tan x. இது நம்மளுக்கு வந்து சம்முக்கு RHSல கொடுத்துருக்கிறதா தான் xன்னு எழுதியிருக்கோம். டிவைடட் பை அந்த f1 f2 dash minus f2 by f1 வந்து 2 into e power minus 2x அப்படின்னு வந்ததில்ல, நான் சாரி xன்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலி 2 e power minus 2x into dx. So which is equal to minus 1 by 2 வெளியில் எடுத்துடுறேன். இங்கே பாருங்கள், e power minus x னா e power minus 2x into sin 2x into tan x இருக்குது. ஆக்சுவலி sin 2xக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், sin 2x is equal to 2 sin theta cos thetaன்னு தெரியும். அப்போ 2 sin x cos x into tan x வந்து sin x by cos x அப்படின்னு எழுதியிருக்கிறேன். Since sin 2 theta is equal to 2 sin theta into cos theta, trigonometric formulaவை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ which is equal to இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் நமக்கு என்ன வந்திருக்கு, p equal to minus integral of e power minus 2x into, இப்போது cos x கேன்சல் ஆகிடுச்சு, sin squared x dxன்னு வந்திருக்கு. ஓகேங்களா, e power minus 2x into, இங்கே ஒரு டிவைடட் பை e power minus 2x இருக்குது. ஸோ இங்கேயும் மிஸ் பண்ணிட்டோம். இன்ட்டு sin squared x dx. இப்போ இதையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா, ஸோ p is equal to minus integral of sin squared x dx. ஆக்சுவலி sin squared நம்ம எப்படி எழுதுவோம், ஏன்னா sin squaredக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா கிடையாது. அப்போது sin squared 1 minus cos squaredன்னு எழுதலாம், ஆனால் மறுபடியும் cos squaredக்கு ஃபார்முலா கிடையாது. அப்போது 1 minus
cos 2 theta divided by 2ன்னு எழுதுவோம். ஸோ which is equal to minus integral of sin squaredக்கு பதிலாக 1 minus cos 2x divided by 2 into dx. இதில் நிறைய trigonometric formula தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன்னா p is equal to minus 1 by 2 வெளியில் எடுத்துட்டோம்னா integral of 1 minus cos 2x dx. So which is equal to minus of வெளியில் எடுத்துட்டோம்னா integral எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா 1 into dx minus integral of cos 2x dx அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். So which is equal to minus of into integral of dx integrate பண்ணா x minus cos integrate பண்ணா sin 2x by 2. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும்? காசை இன்டகிரேட் பண்ணால் sin. அப்போது மைனஸ் sin 2x by 2. இந்த மைனஸ் ஆஃப் காமனாக இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ உள்ள நம்ம இதை கொண்டு போனோன்னா p is equal to என்ன வரும்? minus 1 by 2 into x plus sin 2x by 4. அப்போ நம்மளுக்கு p is equal to என்ன வந்திருக்கு? ஃபஸ்ட்டு as usual பாசிட்டிவ் டேர்ம் எழுதிடுவோம். p is equal to sin 2x divided by 4 minus 1 by 2 into x. இப்போ next நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? q கண்டுபிடிக்கணும். q is equal to integral of f1 into x divided by f1 f2 dash minus f2 f1 dash into dx. So which is equal to integral of f1 என்னது? e power minus x into cos 2x. ஓகேங்களா? e power minus x into cos 2x into x என்னது நம்மளுக்கு? e power minus x into tan x divided by f1 f2 dash minus f2 f1 dash என்ன வந்தது? 2e power minus 2x dx. ஸோ as usual இதை நம்ம போன தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதனால் இப்போ தேவையில்லை, இது கேன்சல் ஆகிடும். which is equal to 1 by 2 வெளியில் எடுத்துட்டோம்னா cos 2x into tan xக்கு sin x by cos x போட்டுக்கலாம். சரி இருக்கட்டும், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அங்கே எப்படி நம்ம sin 2 தீட்டாவுக்கு வந்து 2 sin தீட்டா cos தீட்டா போட்டோமோ அதே மாதிரி cos 2 தீட்டாவுக்கும் ஃபார்முலா இருக்குது. cos 2 தீட்டா is equal to 2 cos squared theta minus 1. Since cos 2 theta is equal to 2 cos squared theta minus 1. So which is equal to half into integral of cos 2 க்கு பதிலா 2 cos squared theta na x minus 1 into tan x வந்து sin x by cos x dx. இப்போ இதை ரெண்டு டேர்மாக பிரித்தோம்னா half into integral of 2 cos squared x into sin x by cos x dx minus sin x by cos x dx. ஓகேங்களா? ஸோ which is equal to of integral of ஒரு cos கேன்சல் ஆகிடும். அப்போது 2 cos x sin x அப்படின்னு இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும்? 2 sin theta cos theta is equal to sin 2 theta அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ which is equal to ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் sin 2 theta is equal to 2 sin theta
cos theta. அப்போ இங்கே என்ன இருக்குது 2 sin xன்னு இருக்குது. அப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்னென்னு எழுதலாம் 2 sin 2x அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? சாரி 2 sin theta cos theta. இங்கே 2 sin x cos x இருக்குது. அப்போ அதுக்கு பதிலாக sin 2x dx minus sin by cos as usual tanன்னு எழுதிடுறேன். ஏன்னா இங்கே எதுவும் நம்மளுக்கு இல்லை. into dx. இந்த இன்டெக்ரல் ரெண்டுத்துக்கும் காமன் ஆனதுன்னு அர்த்தம். ஸோ q is equal to ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள் 1 by 2 into sin 2x dx. இதை இப்போ நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். 1 by 2 into integral of sin 2x dx minus integral of 1 by 2 into integral of tan x dx. So which is equal to half into sin 2x நம்ம integrate பண்ணா minus cos 2x divided by 2 into minus cos. அடுத்தது ஃபார்முலாலே மைனஸ் இருக்குது, ஒரு ஆஃப் இருக்குது. ஆக்சுவலி tan x dxஐ இன்டகிரேட் பண்ணால் ரெண்டு ஃபார்முலா இருக்குது. என்னதுன்னா இன்டகிரல் ஆஃப் tan x dx is equal to log of secant x போடலாம். இல்லாட்டி இந்த log of secant xஐ வந்து log of 1 by cos x அப்படின்னு எழுதலாம். that is log of cos power 1 இருக்கா, அப்போ cos x power minus 1 எழுதலாம். that is minus 1 into log of cos x எழுதலாம். that is minus log of cos x. ஸோ எந்த ஃபார்முலா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு புக்கில் இதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது tan x dx integral of tan x dxக்கு என்ன ஃபார்முலானா minus log of cos x. ஓகேங்களா? இன்ட்டு நடுவில் இருக்குது, மறந்துடாதீங்க. ஸோ minus cos 2x divided by 4 plus log of cos x divided by 2. இதுதான் நம்மளோட q. ஸோ q is equal to நம்மளுக்கு q ஓட வேல்யூ என்ன வந்திருக்குன்னா minus cos 2x divided by 4 plus log of cos x divided by 2. இதுதான் நம்மளோட q. இப்போ நம்ம கொண்டு போயிட்டு பிஐயில் சப்ஸ்டியூட் பண்ணணும். பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு pf1 ப்ளஸ் qf2. இப்போ நம்ம பியும் கியூவும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு பி. பியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வந்ததுன்னா மைனஸ் எக்ஸ் பை 2 plus sin 2x by 4 into இது வந்து நமக்கு p. ஆக்சுவலி f1 என்ன வந்தது p into f1. f1 வந்து e power minus x into cos 2x. ஓகேங்களா? plus q. plus q என்ன வந்தது q ஓட வேல்யூ minus cos 2x divided by 4 plus log of cos 2x log of cos x divided by 2 into f2 என்ன p
pi is equal to p into f1 plus q f2. f2 வந்து e power minus x into sin 2x. ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்தது. இப்போ இதை கொண்டு போயிட்டு அப்படியே கூட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனையும் நம்ம சேர்த்து எழுத போகிறோம், அவ்வளோதான். Therefore, the general solution is y is equal to cf plus pi. இதில் ஏதாவது சால்வ் பண்ண முடியுமான்னு பார்த்தா நம்மளுக்கு எதுவுமே முடியாது. c1 e power minus x plus c2 e power sin minus x into sin 2xன்னு எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். அதுலேருந்து e power minus x ஆஸ் யூஷுவல் காமனாக எடுத்து ஏதாவது எழுதுறதுன்னா எழுதலாம், இல்லை அப்படியேவும் விட்டுடலாம். ஸோ y is equal to c1 f1 வந்து e power minus x into cos 2x plus c2 e power minus x into sin 2x plus sin 2x divided by 4 minus x by 2 into e power minus x cos 2x plus e power minus x into sin 2x of log cos 2x, sorry, log cos x, 2x இல்லை, log cos x divided by 2 minus cos 2x by 4. இதுதான் நம்மளோட y. As usual இதில் என்ன பண்ணலாம், cos 2x காமனாக எடுத்தோம்னா e power minus x cos 2x எடுத்தோம்னா c1 plus இந்த term வரும். அடுத்தது e power minus x sin 2x காமனாக எடுத்தோம்னா c2 plus இந்த log of minus இந்த termனு வரும். நான் அதுக்கு பதிலாக அப்படியே விட்டுருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ நம்மளோட ஆன்சர் என்னது? The general solution y is equal to cf, that is c1 e power minus x into cos 2x plus c2 f2 வந்து e power minus x sin 2x plus pi, that is e power minus x into cos 2x of sin 2x divided by 4 minus x by 2 plus e power minus x into sin 2x of log of cos x divided by 2 minus cos 2x divided by 4. இதுதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். ஓகே, நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன் ஃபைனலாக இதுதான். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.